பிரபஞ்சத்தோட ரகசியங்கள்ல இருந்து நம்ம ஊர் அரசியல் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பின்னாடி ஒரு நெட்வொர்க் இருக்கு. அதை பத்தி எல்லாம் அலசி ஆராய போகிறோம். வணக்கம், நான் ராஜித். இது உங்க சேஞ்ச் பார் சேஞ்ச் சேனலுக்கு. இன்னைக்கு டாபிக் பார்த்தோம் அப்படின்னா பூமிக்கும் நிலவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விவாதத்துக்கு. ஆமாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தினமும் வானத்துல பார்க்குற நிலா நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தூரமா போய்கிட்டே இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, அது உண்மைதான். பூமியும் நிலவும் ரகசியமாக விவாகரத்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் எப்படி ஒவ்வொரு வருஷமும் நிலா பூமியை விட்டு 3.8 சென்டிமீட்டர் தூரம் விலகி போய்கிட்டே இருக்கு. அட என்னங்கப்பா, வேற 3.8 சென்டிமீட்டர் தானே அப்படின்னு சாதாரணமா நினைக்காதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது நம்ம கை நகை வளருமே அதே வேகம் தான் அது. ஓகேங்களா? ஆனா இதே வேகத்துல பல கோடி வருஷங்களா நிலா தூரமா போனதால நம்ம பூமியில என்னெல்லாம் தலைகீழா மாறி இருக்கு. ஆதி காலத்துல பூமி எப்படி இருந்துச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிரபஞ்சோட இயற்பியல்லாம் என்ன, இதை பத்தி இந்த வீடியோல ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம முழுசா இந்த வீடியோவை பாருங்க. இப்படியே டைம் மிஷின்ல ஏறி ஒரு 4.5 பில்லியன், அதாவது 450 கோடி வருஷத்துக்கு முன்னாடி பின்னோக்கி போனோம்னா அங்க இருக்கிற பூமியை பார்த்து நம்ம கண்டிப்பாக மிரண்டு போயிடுவோம். ஏன்னா இன்னைக்கு நிலா பூமியிலிருந்து சுமார் 3,84,400 கிலோமீட்டர் தொலைவிற்கு இருக்கு. அந்த தொலைவில் இருக்கு. ஆனா நிலா உருவான ஆரம்ப காலத்துல இப்ப இருக்கிற தூரத்தை விட 4 மடங்கு ரொம்ப நெருக்கமாக பூமிக்கு பக்கத்துல இருந்தது. நிலா அவ்வளவு பக்கத்துல இருந்ததால அன்னைக்கு நாம பார்க்கிற மாதிரி ஒரு நாள் என்பது 24 நேரமும் இருக்கல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பூமி பம்பரம் மாதிரி பயங்கரமா வேகமா சுழன்றது. அதனால அப்போ ஒரு நாளுங்கிறது வெறும் 6 மணி நேரம் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, 3 மணி நேரம் பகலு, 3 மணி நேரம் இரவு, அவ்வளவுதான் ஒரு நாள் என்பது. அது மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நிலா ரொம்ப பக்கத்துல இருந்ததுனால அதோட ஈர்ப்பு விசை என்பது பூமியோட கடல் தண்ணீரை கொடூரமாக இழுத்துச்சு. அதனோட விளைவு இன்னைக்கு வர்ற மாதிரி சாதாரண அலைகளை இல்லை, மைல் கணக்கிலான உயரத்துக்கு ராட்சத அலைகள் பூமியில எலும்பி சீறி பாய்ந்தது. இந்த அளவுக்கு இதை கேட்கறதுக்கே நமக்கு ரொம்ப பயங்கரமா ஒரு பயமா இருக்குல்ல. அந்த மாதிரிதான் இருந்துச்சு ஆதி காலகட்டம். அடுத்த விஷயம் பார்த்தோம்னா, ஏன் இந்த பிரிவு அப்படின்றத பத்தி பார்ப்போம். சரி, அப்படியே இருந்தா நிலா ஏன் இப்போ தூரமா போகுது, பூமி ஏன் மெதுவா சுத்துது? இதுக்கு பின்னாடி 2 முக்கியமான ஒரு ஒரு பிசிக்ஸ் காரணங்களை இருக்கு. அதுல ஒரு விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா அலை உராய்வு, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா கோண உந்த மாறா கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. கோண உந்த மாறா கோட்பாடு நம்ம படிச்சிருக்கோம். கொஞ்சம் எளிமையாகவும் இந்த விஷயத்த பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் சொன்ன அந்த அலை வீக்கத்தை பத்தி சொல்றேன். நிலவோடு ஈர்ப்பு விசை பூமியோட கடல் நீரை தன் பக்கமாக இழுக்குது. இதனால பூமியோட கடல் நீர் நிலாவை நோக்கி ஒரு பக்கமாக உப்பி போகுது. இதைத்தான் நம்ம டைடல் பல்ஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நிலா பூமியை சுற்றி வர வேகத்தை விட பூமி தன்னைத்தானே சுத்துகிற வேகம் ரொம்ப அதிகம். அதனாலதான் பூமி வேகமா சுழலும் போது இந்த கடல் நீர் வீக்கத்தையும் தன் கூடவே சற்று முன்னோக்கி இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. இப்ப இந்த நீர் வீக்கம் நிலவுக்கு நேரா இல்லாம கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்கு. சரிங்களா? இதுதான் அந்த விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, பூமிக்கு விழுங்கக்கூடிய பிரேக். அட, இப்போதுதான் அண்ணன் தம்பி சண்டைய ஆரம்பிக்குது. முன்னோக்கி நகர்ந்த கடல் நீர் வீக்கம் நிலாவை தன் பக்கமா முன்னோக்கி இருக்க பாக்குது. ஆனா நிலா சும்மா இருக்குமா? என்ன மீறி எங்க போற அப்படின்னு நிலாவோட ஈர்ப்பு விசையை அந்த நீர் வீக்கத்தை பின்னோக்கி இழுத்து பிடிக்குது. அப்ப இந்த 2 விசைகளும் மோதிக்கிறதுனால ஒரு பயங்கரமான உராய்வு ஏற்படும். எப்படி? பயங்கரமான உராய்வு ஏற்படும். இதை எப்படின்னா, வேகமா ஓடுற சைக்கிள் சக்கரத்துல
பிரேக் கட்டையை நம்ம வச்சு அழுக்கிற மாதிரி அந்த அளவு உராய்வு பூமியோட சுழற்சி வேகத்தை மெல்ல மெல்ல குறைக்குது. இதனாலதான் அன்னைக்கு 6 மணி நேரம் இருந்த ஒரு நாள் என்பது இன்னைக்கு மெதுவா குறைஞ்சு விட்டு 24 மணி நேரமாக மாறி இருக்கு. அறிவியல் எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு பாருங்களேன். நம்ம கேட்க கேட்க இன்னொரு அடுத்த ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, நிலா ஏன் தூரமா போகுது, அதுக்கான காரணம் என்ன? விஷயம் இருக்கு. ரைட், ஓகேங்க. பிசிக்ஸ் சொன்னீங்க, அறிவுபூர்வமா நிறைய விஷயம் சொன்னீங்க. ஏன் நிலா பூமியை விட்டு விலகி செல்லுது, அதுல இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, சரிப்பா, பூமியோட வேகம் குறையுது, ஓகே, அதுக்காக நிலா ஏன் ஓடி போகணும் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, ஒரு கேள்வி வரும்ல. வேலை செய்யும் போது அந்த பிசிக்ஸனோட விதிப்படி அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது பிசிக்ஸனோட விதிப்படி ஒரு சிஸ்டத்தோட மொத்த ஆற்றல் மாறாம இருக்கணும். அப்போ பூமி தன் சுழற்சி வேகத்தை இழக்கும் போது அந்த ஆற்றல் வீணாகாம அப்படியே நிலவுக்கு கடத்தப்படுது. அதோட ஆற்றல் இருக்குல்ல, அது வேகமா சுத்துது. நிலா அதனோட சக்தியில அது ஸ்டாப் பண்ணுது. ஸ்டாப் பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்லோவா சுத்துற சுச்சுவேஷன் வருது. அப்ப பூமி வேகமா அந்த சுத்தக்கூடிய அந்த எனர்ஜி ஆனது நிலாவை பக்கம் தள்ளுது. அப்ப மையத்துல இருந்து அப்படியே வெளிப்பக்கமாக தள்ளப்படுவோம்ல, அதே மாதிரியா நிலாவும் பூமியை விட்டு விலகி ஓடுது. அந்த உந்துதல்னாலதான், அந்த வேகத்தினோட சுத்தும் போது அது மையத்துல இருக்கிற அப்படியே வெளியே கொஞ்சம் உந்துதல் ஆகுது. அது உந்துதல் ஏற்பட்டு அது பூமியை விட்டு விலகி ஓடுது. எதிர்காலத்துல என்ன நடக்கும், நாம பயப்படணுமா இதை பற்றி? எதிர்காலத்துல என்ன நடக்கும், நாம் பயப்பட வேண்டுமா? இப்படியே இன்னும் பல பில்லியன் கோடி வருஷங்கள் போனா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு கட்டத்துல பூமியோட சுழற்சி வேகமும் நிலவோட சுழற்சி வேகமும் சமநிலைக்கு வந்துடும். இத சயின்ஸ்ல டைடல் லாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பூமியோட ஒரு நாளுங்கிறது இப்போதைக்கு கணக்குப்படி 24 நேரமா இருக்குது. சுமார் 47 நாட்கள் கொண்டதாக மாறிடும் கண்டிப்பான முறையில். ஒரு பகல், அதாவது 47 நாட்களுக்கு ஒரு பகல், அடுத்த 47 நாட்களுக்கு ஒரு இரவு. அது மட்டும் இல்ல அப்படியே வானத்துல ஒரே இடத்துல தம்பிச்சு நின்றுடும். பூமியோ ஒரு பாதியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நிலா எப்போதும் தெரியும், மறுபாதியில் இருக்கிறவங்களுக்கு நிலாவே தெரியாது. ஆனா விண்வெளி ஆர்வலர்கள் இதை நினைச்சு நீங்க இப்போ கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த நிலைமை வர்றதுக்கு இன்னும் பாத்தீங்க அப்படின்னா பல பில்லியன் வருஷங்கள் ஆகும். அதுக்குள்ள சூரியனே ரெட் ஜெயிண்டா மாதிரி பூமியை அழிக்க வாய்ப்பு இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அது ஒரு தனி கதை, அதை பத்தி நம்ம வீடியோ தனியா போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல சந்திப்போம். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்கலாம்.